வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில் செல்வம், சாந்தி, செழிப்பு எல்லாமே நம்மளுக்கு தேவையான ஒன்று. ஆனால் சில வீடுகளில் மட்டும் செல்வம் தங்கி வாழுது. அது ஏன்? அந்த வீட்டில் வாஸ்து சாஸ்திரப்படி நம்ம கண்ணுக்கே தெரியாத, நம்மளால் பார்க்க முடியாத சில அறிகுறிகள் அந்த வீட்டில் இருக்குது. இன்றைய வீடியோவில் நம்ம அதைத்தான் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் இந்த 10 வாஸ்து அறிகுறிகள் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் பணக்காரராக ஆக போகிறீர்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். முதல்ல கருவண்டுகள் வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். திடீர்னு உங்கள் வீட்டுக்குள்ளே கருவண்டுகள் கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? கருவண்டு வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா அதை அடித்து துரத்துவோம், பயப்படுவோம். ஆனால் அந்த டைமில் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. அந்த கருவண்டுகளை அந்த கருவண்டு நம்ம வீட்டுக்குள்ளே வர்றது இந்த லக்ஷ்மி தேவி வர்றதுக்கான ஒரு சிக்னலை தான் அந்த கருவண்டு கொடுக்குது. நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி தேவி வர ஆரம்பிப்பாங்க. இது பண வரவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த வாஸ்து அறிகுறியாகும். 2வது அறிகுறி என்னன்னா, அதாவது சங்கு ஒலி யாருமே ஊதாமல் தனிச்சையாக நம்மளுக்கு கேட்கும். யாரும் ஊதாத நிலையில் சங்கு ஒலிக்கிற மாதிரி அந்த அதிர்வுகள் நம்ம வீட்டில் கேட்கும். ஏன்னா நம்ம வீட்டில் தெய்வீக சக்தி நிலவுச்சுன்னா அந்த மாதிரி கேட்க ஆரம்பிக்கும். நம்மளுடைய எதிர்காலத்துலேயும் சரி, நம்ம இப்போ இருக்கிற நிலைமையிலும் சரி, நம்மளுடைய வறுமைகள் நீங்கி பணம் செழிப்பு வரப்போகுதுங்கிற அறிகுறியை அந்த சங்கு ஒலி நம்மளுக்கு காட்டுது. 3வது அறிகுறி பட்டாம்பூச்சிகள், வண்ணத்து பூச்சிகள், வெள்ளைப்புறா இது எல்லாமே நம்ம வீட்டை சுற்றி வரணும். இந்த மாதிரி சுற்றி வரும் பொழுது உங்களுக்கு இயற்கை சக்தி உங்கள் வீட்டில் பேலன்ஸ் ஆகுது என்பதையும், புதிய வாய்ப்புகள், அதுவும் பல நாள் கனவுகள் நினைவாக போகிறதையும் இது குறிக்குது. இந்த பளபளக்கக்கூடிய இந்த வண்ணத்து பூச்சிகள், அது வெல்வெட் பூச்சின்னு சொல்லுவோம்ல, அது பட்டாம்பூச்சி, இது எல்லாமே அதிக அளவில் நம்ம வீட்டை சுற்றிக்கிட்டே இருக்கும். திடீர்னு நிறைய பட்டாம்பூச்சி நம்ம வீட்டுக்கு முன்னாடி அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கும். அப்படி நம்ம பார்க்குறதுக்கே அவ்வளவு அழகாகவும் இருக்கும். நம்ம வீட்டுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது அந்த பட்டாம்பூச்சிகள். அது வர்றதுக்கான ஒரு அறிகுறியை தான் அந்த பட்டாம்பூச்சி நம்மளுக்கு சொல்லுது. 4வது அறிகுறி துளசி செடி செழிப்பாக வளர்றது. துளசி செடி இல்லாத வீடுகளே இல்லை. ஆனால் அந்த செடி செழிப்பாகவும் கூடுதலான கிளைகளையும் விரித்து வளர ஆரம்பித்தால் அந்த வீட்டில் லக்ஷ்மி குடியிருக்கும் என்பதற்கான ஒரு அடையாளம். இது ஒரு அறிகுறி. அடுத்து 5வது அறிகுறி பூஜை அறையில் விளக்கு தானாக மென்மேலும் எரிவது. சில சமயங்களில் தீபம் சாமானியமாக எரியறதை விட அதிகமாகவும், அதாவது பிரகாசமாகவும் அந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த வீட்டில் ஆற்றல் மேலோங்கி இருக்கிறது என்பதையும், விரைவில் பணவளம் சேரப்போகிறது என்பதையும் இந்த வாஸ்து இதை குறிக்குது. 6வது காகங்கள் உங்கள் வீட்டுக்கு வருகை தர்றது. அதுவும் முக்கியமாக காகங்கள்னாவே காக்கான்னு கரைஞ்சிக்கிட்டே இருக்கும், கத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த காகங்கள் உங்கள் வீட்டில் சத்தமே போடாமல் அமைதியாக உங்கள் வீட்டு வாசலில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். இப்படி உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்கள் வீட்டுக்கு பண வரவு, இல்லைன்னா புதிய செல்வங்கள், இல்லை விருந்தினர்கள் உங்கள் வீட்டுக்கு வர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு முன் அறிகுறியை இந்த காகங்கள் உங்களுக்கு காட்டுது. அடுத்து 7வது என்னன்னா, உங்கள் கனவுல கருநாகம் வரணும். இல்லைன்னா நேரில் நீங்கள் கருநாகத்தை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு இந்த ஒரு அறிகுறியை காட்டும். அதாவது உங்களுக்கு நாகதோஷம் இருந்துச்சுன்னாலும் அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கிரும். அதோட நாகதோஷங்கிறதே இருக்காது, சரியாயிடும். அதே மாதிரி நல்ல நிகழ்வுகள், சுப காரியங்கள் ஏற்பட போகுது அப்படிக்கான ஒரு அறிகுறியை காட்டுறது தான் உங்கள் கனவுல நாகப்பாம்பு வருது. இது பண வளத்தையும், சொத்து சேர்க்கையும், சம்பள உயர்வு இது போன்றவையை அதிகரிக்க செய்கிறதுக்கான ஒரு அறிகுறியை தான் உங்களுக்கு காட்டுது. சில பேர் மாத சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாமே நல்ல இன்க்ரிமெண்ட் சேர்றதுக்கான ஒரு அறிகுறியை தான் இந்த கனவுல பாம்பு வர்றது, இல்லைன்னா நேரில் நாகப்பாம்பை பார்க்குறது. அடுத்து ஒரு 8வது அறிகுறி அப்படின்னா, உங்கள் வீட்டு வாசலில் பூக்கள் தானாகவே விழுந்து கிடக்கிறது. இல்லைன்னா உங்கள் பூஜை அறையில்
சாமிக்கு வைக்கிறதுக்காக வச்சுருந்த பூக்கள் வந்து இல்லை சாமி படத்தில் வச்ச பூக்கள் வந்து தானாக கீழே விழுகிறது வந்து ஒரு வந்து என்ன சொல்கிறது கடவுளுடைய அனுமதி வந்து உங்களுக்கு கிடைக்கிது. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் வந்து உங்களுக்கு வெற்றி அடைய போகுது அப்படிங்கிற ஒரு சிக்னலை காட்டுறதான் இந்த பூக்கள் வந்து தானாக வந்து விழுகக்கூடியது. இது வீட்டில் பாக்கியங்களை வந்து நிலைநிறுத்த போகுது அப்படிங்கிறத வந்து அறிகுறியை காமிக்க. 9வது அறிகுறி என்னன்னா, பசுமையான வாசனை வீசும் காத்துங்க. சில நேரங்களில் யாருமே வாசனையை நம்ம பற்ற வச்சிருக்க மாட்டோம். ஆனால் வந்து நம்மளுக்கு வீட்டில் வந்து மல்லிகைப்பூ வாசனை, சந்தன வாசனை இது மாதிரியான வாசனைகள் வந்து நம்ம வீடுகளில் வந்து தோன்ற ஆரம்பிக்கும். இது உங்கள் வீட்டோடைய ஆற்றல் நிலையை வந்து உயர்த்துறதுக்கான ஒரு அறிகுறியைத்தான் அது காட்டுது. இது வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தியை வந்து காட்டுது. இது ஒருவன அறிகுறி. 10வது அறிகுறி அப்படின்னா பூனைங்க. சிலர் வீடுகளில் பூனை எப்போதுமே வீட்டை சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆனால் வீட்டுக்குள்ளே வராமல் வீட்டை வெளியிலே சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்படி வீட்டுக்கு வெளியில் சுற்றிக்கிட்டே இருந்துச்சுன்னா அது ஆன்மீக சக்தி வந்து அது நம்ம வீட்டில் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம வீட்டில் வந்து பாசிட்டிவிட்டி அலைகள் வந்து நிறையா வீட்டில் இருக்குது. பணத்தை கவரக்கூடிய தன்மை வந்து நம்ம வீட்டுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு அறிகுறியை தான் அது காமிக்குது. இந்த 10 வாஸ்து அறிகுறிகளில் ஏதாவது 3 உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நிச்சயமாக எந்த சந்தேகமும் இல்லாமல் நீங்களும் பணக்காரராக மாறப்போறீர்கள். நீங்களும் செல்வ வாழ்க்கையை நோக்கி பயணிக்க தயாராக இருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.